நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். குட் பேட் உக்லி படத்தோட டீசர் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அத்விக் ராஜ் அவருடைய யூடியூப் பேஜில் வந்து ப்ரொடக்ஷன் டீம் சைடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசரை பார்க்கும்போது வேற லெவல் ஃபயராக இருக்குது. அந்த டீசர் அப்படி என்னென்ன மர்மமான காட்சிகள்லாம் வந்து ஏகே, ஜிவி பிரகாஷ், அத்வினி இவங்க 3 பேர் சேர்ந்து கூட்டணியில் கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் இந்த வீடியோ ரிவியூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக்கை போட்டு அமைக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட படம் டீசர் வந்து 1.5 நிமிஷம் தான். கிட்டத்தட்ட ரன்னிங் ஃபயர் வேற லெவலு. ஒரு ஜெயிலில் ஒரு அக்யூஸ்டாக நம்ம தலை வராரு, தலை காட்சி ஏகே வராரு. ஏகே வந்து இன்ட்ரடக்ஷனில் சூப்பராக கொடுக்குறாங்க. அப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் பிஜிஎம்லாம் வேற லெவலில் ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. அத்விக் குமார் வழக்கம் போல் மார்க் ஆண்டனி மாதிரி கொஞ்சம் சில பல இடத்துல வந்து டீசரை பார்த்தாலுமே மார்க் ஆண்டனி வேற லெவலு, திரிஷா நயன்தாரா வேற லெவலு, குட் பேட் உக்லி அது வேற லெவலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். டீசரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு ஃபயர் விட்டுருக்காரு. விடாமுயற்சிக்கு டிசப்பாயிண்டடான ஃபேன்ஸ் வந்து குட் பேட் உக்லி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயர்லி எஸ்டி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வரும்ன்றது இந்த படத்தை டீசரை பார்த்தாலே தெரியும். ஜெயில் அக்யூஸ்டாக வந்து ஒரு கேங்ஸ்டராக வந்து உள்ளே போகிறாரு. மீண்டும் ஒரு தனக்காக ஒரு பழி வாங்குற கதையில் வந்து நான் ஒரு நல்ல பையன்தான், நல்லதாக நடித்தாலுமே நம்மளுடைய பேடுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு மாற்றுவாங்கன்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை டீசரில் சைலண்ட்டாக நம்ம டேரக்டர் ஒதுங்கி வச்சிருக்காரு. அந்த டீசரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேடு யாருன்னு நான் முடிச்சு காட்டுறேன்டா. தன்னுடைய பேக்ரவுண்ட் அதாவது கம்பேக் கொடுக்குறாரு நம்ம தலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு சில இடத்துல பல இடத்துல வந்து பார்க்கும்போது அவர் நடந்து வரும்போது பில்லா கெட்டப்பை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன கெட்டப்பில் தலை வந்து பார்த்த மாதிரி தெரிஞ்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரீவியஸ் உள்ள அதாவது கொஞ்சம் விண்டேஜ் அஜித் மாதிரி பார்த்த லுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ரெட் அஜித்தை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அஜித் கெட்டப்புள்ள உள்ள வந்து பாஸாக பிஜிஎம் வச்சிருக்காரு. அந்த கன் வச்சுட்டு சுடுற காட்சிகளும் சரி, அந்த கார்லேருந்து இறங்கி வர காட்சிகளும் சரி, என்ன படத்தில் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து படத்தில் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து எல்லா படத்துலையும் வந்து கெட்ட வார்த்தைகள் டேரக்டரும் கிடையாது, ஸ்க்ரீன் பிளேவும் கிடையாது, ஸ்டோரியும் கிடையாது. அந்தளவுக்கு டீசரை பார்க்கும்போது இதுதான் வந்து எனக்கு தென்படுச்சு. உங்களுக்கு என்னென்ன தென்படுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க டீசருக்காக ஈகர்லி வெயிட் பண்ணது. மாஸ் பண்ணிட்டார் அத்விக் குமார். விடாமுயற்சியில் விட்டதாக வந்து ஏகே இதில் பிடிக்கிறாரு. ஏகேக்காக நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறையா பேர் இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து இதுக்காக தான் எஸ்பெஷலி விடாமுயற்சியை விடுங்க, எங்களுக்கு இதுதாங்க எக்ஸ்பெக்ட், இந்த படத்தில் யாரும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீச்சரை பார்க்கும்போது எனக்கு வேற லெவல் கூஸ்பம்ஸ் ஆச்சு. படம் வந்து மார்க் ஆண்டனி லெவலில் இல்லாட்டாலும் அதோட இன்னும் ஒரு ஸ்டேஜ் மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரினில் நடக்கிற கார் சேசிங்கு, பில்டிங் தெரிக்கிற காட்சிகள், இந்த மாதிரி ஃபயரான காட்சிகள்லாம் டீசரில் சூப்பராக வச்சிருக்காரு. இந்த டீசர் ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.